யார் இவர்? அவனியை காக்க அமளியாய் உதித்த விண்மீன். தோன்றட்டும், ஆரம்பமும் முடிவும் இல்லாத கடவுளின் வாயிலிருந்து வந்த தோன்றட்டும் என்ற சொல்லில் அண்டத்தில் படைப்புகள் அனைத்தும் உருவாகின. கடவுள் தன் உயிர் மூச்சினால் மனிதரை படைத்தார். தனது பெண்மையின் அடையாளமான தாழ்ச்சியை இழந்த முதல் பெண் ஏவாள் கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிய மறுத்தாள். முதலான் ஆதாமோ படைத்தவருக்கு நிகராக தன்னை நினைத்து கடவுளுக்கு எதிராக செயல்படத் தொடங்கினான். துன்பமும் சாவும் மனிதர் வாழ்வில் மெல்ல நுழைந்தது. கடவுள் மனிதர்களுக்கிடையே ஆபிரகாம், மோசே போன்ற மனிதர்களை தோன்ற செய்து அவர்கள் வழியாக மனிதரை நல்வழியில் நடத்தி வந்தார். ஆனால் சிறிது காலம் மாமனிதர்கள் வழிநடத்த நல்வழியில் வாழ்ந்து வந்த மனிதர்கள் மீண்டும் நன்மையை விட்டு விலகி தீயதை நாடி சென்றனர். மனிதர்கள் தன்னோடு கொண்டு இருந்த உறவை துண்டித்துக் கொண்டதைக் கண்டு வருந்திய கடவுள் தான் படைத்த மனிதரை தானே மீட்க முடிவு செய்தார். தான் படைத்த முதல் ஆதாம் மற்றும் முதல் ஏவாளினால் மனித குலம் இழந்த உயர்நிலையை மற்றுமொரு ஆதாம் மற்றுமொரு ஏவாளை கொண்டு மீட்டு மனிதனுக்கு தர திருவுளம் கொண்ட கடவுள் தனது மீட்பு திட்டத்தில் கொடூரமான சாவை ஏற்கும் அளவுக்கு தன்னையே தாழ்த்திக் கொள்ளும் இரண்டாம் ஆதாமாக தனது அன்பு மகனை தேர்ந்து கொண்டார். இரண்டாம் ஆதாமான மீட்பரை உலகில் பெண்ணிடம் பிறந்தவராக அறிமுகம் படுத்த திருவுளம் கொண்ட கடவுள் அவரோடு மீட்பு பணியில் பங்கு கொள்ள தயாராக இருக்கும் தாழ்ச்சியையும் கீழ்ப்படிதலும் நிறைவாக கொண்ட இரண்டாம் ஏவாளை உலகில் பிறக்க வைக்க முடிவு செய்தார். இரண்டாம் ஏவாளின் தாயாக கடவுளுக்கு மிகவும் பிரியமான தாவீதின் குலத்திலிருந்து வந்தவரும் நேரிய உள்ளத்தோடு கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து வந்தவருமான அன்னாள் என்ற பெண்மணி தேர்ந்து கொள்ளப்பட்டார். அவரது முதிர்ந்த வயதில் கடவுளின் பார்வையில் மிகவும் பேறு பெற்றவரான ஒரு பெண் அவரது வயிற்றில் தூய அமளியாய் உருவாகினார். கடவுள் விரும்பியபடியே படைப்புகள் அனைத்திலும் மிகவும் உயர்ந்த உன்னதமான படைப்பு என்ற அடையாள அட்டையோடும் தான் உலகில் ஆற்ற வேண்டிய மீட்பு பணிக்கான சிறப்பான அழைப்புதலோடும் உலகம் அதுவரை கண்டிராத அழகோவியமாக வந்து பிறந்தார் மீட்பரின் அன்னை.